இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக திகழும் நடிகர் விஜய் 2015-2016 நிதியாண்டுக்கான மொத்த வருமானம் 35,42,91,890 ரூபாய் என கணக்கு காட்டியிருந்தார். இந்த நிலையில் அவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். அந்த ஆவணங்களையும் விஜய் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கையும் ஒப்பிட்டு பார்த்தனர். அதில் புலி படத்துக்கு கிடைத்த வருமானம் 15 கோடி ரூபாயை விஜய் கணக்கிலிருந்து மறைத்தது தெரிய வந்தது. வருமானத்தை மறைத்ததாக 2022 ஜூன் 30 விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் நடிகர் விஜய் வழக்கு தொடர்ந்தார். அபராதம் விதித்த வருமான வரித்துறை உத்தரவுக்கு ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்தது. நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்னிலையில் நடந்த இறுதி விசாரணையின் போது வருமான வரித்துறைக்கு அபராதம் விதிக்க அதிகாரம் இருந்தாலும் இந்த விவகாரத்தில் சட்டப்பூர்வ காலக்கெடு மீறப்பட்டுள்ளது. 2019 ஜூன் 30 இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வருமான வரித்துறை 2022 ஜூனில் அபராதம் விதித்துள்ளது. காலதாமதமாக எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை சட்டப்படி செல்லுபடியாகாது என்று விஜய் தரப்பில் வாதிட்டது. அதே நேரம் சோதனையின் தன்மை மற்றும் மதிப்பீடு நடைமுறைகளின் அடிப்படையில் அபராதம் சரியான காலக்கெடுவுக்குள் விதிக்கப்பட்டதாக வருமான வரித்துறை சொன்னது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தார். பரபரப்பான சூழ்நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. விஜய் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி உத்தரவிட்டார். விஜய்க்கு வருமான வரித்துறை 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததில் எந்த விதிமீறலும் இல்லை. வருமான வரித்துறை நடவடிக்கை செல்லும் என்று தீர்ப்பளித்தார். நீதிபதி தீர்ப்பை வாசித்து முடித்ததும் தீர்ப்பாயத்தை அணுக அனுமதிக்குமாறு விஜய் தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அதற்கு அனுமதி வழங்கினார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கி தீவிர அரசியலில் இறங்கியிருக்கும் விஜய்க்கு இந்த தீர்ப்பு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஊழலற்ற மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை தருவதாக விஜய் உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் ஹைகோர்ட்டின் தீர்ப்பு எதிர்க்கட்சிகள் விஜயை விமர்சிக்கும் வாய்ப்பை தந்துவிட்டது.